நான் வந்தேங்க. மொத்தம் 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இது வரைக்கும் 2 பேர் உயிர் இழந்ததாக தகவல் வருது. மற்ற எல்லாருமே கிரிட்டிக்கல் கேர்ல தான் இருக்காங்க. அதாவது வென்டிலேட்டர், ஆக்சிஜன் வச்சு எல்லாருமே கிரிட்டிக்கல் கேர்ல தான், ஐசியூல தான் இருக்காங்க. ஸோ இந்த பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல பாதிச்சிருக்காங்க. சாதாரண பாதிப்பு இல்லைங்க. நேரா பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த அமோனியாவுடைய எஃபெக்ட் எவ்வளவு மோசம்ன்றது நம்ம நேரா பாக்குறப்ப புரியுது. அந்த ஆலை வந்து ஏற்கனவே மூடப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜமாதிலையும் நம்மளுடைய கிராம சபை கூட்டத்தை தேமுதிக சார்பாக பல முறை போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப பழைய ஃபேக்டரிங்க, மெயின்டெனன்ஸ் இல்லை. அதனால எங்களுடைய மாவட்ட செயலாளர் டெல்லி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி சங்கோ, அதே மாதிரி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் வந்து ஜமாத்துல இந்த கிராம சபை கூட்டத்துல வந்து அந்த ஆலைகளை ஒண்ணு சிட்டிக்கு அவுட்டர் கொண்டு போங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணணும்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் விபத்து இல்லையா, 2வது வாட்டி 3வது வாட்டி நடந்திருக்குங்க அதே ஆலையில. அது மட்டும் கிடையாது, எல்லாமே பழுது போன அந்த பைப்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் பழசானதுனாலதான் லீக்கேஜ் இந்த அளவு ஆயிருக்கு. இந்த பொண்ணுங்க எல்லாமே ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க ரெஸ்ட்ல. சண்டேன்றதுனால எல்லாரும் ஒரு ரூம்ல இருந்ததுனால எல்லா மொத்த பேரும் ரூம்ல ஒரே இடத்துல அடைஞ்சு இருந்ததுனால அந்த வாயு வெளியே போக முடியல. ஸோ எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது சுவாசிச்ச எல்லாருக்குமே லங்ஸ் போச்சுங்க, ஐ விஷன் போயிருக்கு, ஹார்ட் டேமேஜ் ஆயிருக்கு, கிட்னி டேமேஜ் ஆயிருக்குங்க, மல்டிபிள் ஆர்கனுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ரத்தம் வந்து உறைய மாட்டேங்குதுன்றத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப யங் ஏஜ் பசங்க எல்லாமே 20ல இருந்து 25 வயசு பொம்பளை பிள்ளைங்க, எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க. அதனால இந்த ஏஜ்னால இவ்வளவு நேரம் அவங்க சர்வை ஆகிட்டு இருக்காங்க. 48 மணி நேரம் ஆகணும், அப்பதான் எது ஒன்றும் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லா ஏரியாவும் வட சென்னை முழுக்க நம்ம பார்த்தா இந்த மாதிரி ஃபேக்டரிஸ், அமோனியா வந்து இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கு. நான் வந்து அரசு கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து அப்ப அதை பத்தி பேசுறோம், அப்புறம் 2 நாள் ஆனா அதை மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக எங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எங்கெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல்னால பாதிப்புகள் வருது, அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். எதெல்லாம் ஓல்டு ஃபேக்டரிஸோ அதெல்லாம் ஆய்வு செய்து அப்பப்ப அதை வந்து செக் பண்ணாதான் இந்த மாதிரி விபத்துகள் வராம நம்ம தடுக்க முடியும். அவங்க எல்லாம் வட மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க, பீகார், ஒரிசா, இந்த மாதிரி அவங்க எல்லாம் பிழைப்பை தேடி இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் சண்டேல கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பிழைப்பை தேடி வந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை இழந்து போன ஒரு நிலை இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடை நம்பி வந்தவங்க நிச்சயமாக பிழைத்து நல்லபடியா அவங்க ஊருக்கு போகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். நான் வீட்டுல உட்காந்து டிவியில பார்த்தேன், உண்மையிலேயே என்னால இருக்க முடியல, வந்து நேரா பார்க்கணும், அவங்களுடைய கஷ்டத்துல பங்கேற்கணும் தான் நான் கிளம்பி வந்தேங்க. முதல்வர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனா நிச்சயம் ஏழை குடும்பங்கள் 2 லட்சம் பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ஆவது கன்சிடர் பண்ணி எல்லா குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். உயர்ந்த சிகிச்சை தரணும். அப்பதான் அவங்கள வந்து ஓரளவு காப்பாற்ற முடியும். அதனால டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் சண்டே தான், எல்லாருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஆனா எல்லா டாக்டர்ஸ், டீன்ல இருந்து ஹெச்ஓடிஸ்ல இருந்து ஆல் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாரும் நிக்கிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சொல்றது 48 hours ஆகணும், அப்பதான் முடியும். என்ன நான் பார்த்தேன், எல்லாம் உதடு, மூக்கு, கண்ணு, வாய் எல்லா பக்கம் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வெளியே என்ன பாக்குறோமோ அதான் லங்ஸ்லயும் அந்த பாதிப்பு இருக்கும் டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் அது அமோனியா. அதனால ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு கருப்பு நாள். அதனால நிச்சயமாக இனி இது போன்ற விபத்துகள் எங்குமே நடக்க கூடாது. இது வந்து கவர்மெண்ட் ஷுட் டேக் வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன். அந்த மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட.